உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள், பாடி ரொம்ப ஹீட் ஆயிட்டு அதனால சில காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றதுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கடினமான உழைப்பு அப்படின்றது நம்ம மேற்கொள்ளணும். அப்பதான் நம்மளுக்கு சக்சஸ் அப்படின்றது வரும். நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு கடினமான உழைப்பு செய்யணும் அப்படின்ற ஒரு இந்த இன்டென்ஷனை இந்த காம்பினேஷன் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலியில் வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயம் செய்யறதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையுது. நம்ம ஏன் வந்து அது தொடரக்கூடாது? நம்ம ஏன் அதில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணக்கூடாது? நம்ம ஏன் வந்து அவங்க கூட பழகக்கூடாது? நம்ம ஏன் வந்து நம்மளோட தேவைகளை அவங்க கிட்ட பூர்த்தி பண்ணிக்கக்கூடாது? இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தோணும். ஃபேமிலியில் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, நம்மளுக்கு மன உளைச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன அல்ப சந்தோஷத்துக்காக சிற்றின்பத்துக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பெருத்த காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்தும். இது சிலந்தி வலை மாதிரி, ஜாங்கிரி மாதிரி, ஒரு ஜாங்கிரி மேலே இன்னொரு ஜாங்கிரி போட்டால் என்ன ஆகும்? ஒரு கான்ஃபிடன்ஸாக வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் ஜென்னாக இருந்தாலும் சரி, லேடியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தெரிய வரலாம். தெரிய வரும்போது ஃபேமிலியில் தெரிய வரும்போது நம்மளுக்கு ஒரு அவ சொல்லுக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்பு 100% இல்லை, 10 to 20% வாய்ப்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மிதுன ராசி லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரத்தம் சம்மந்தப்பட்ட நோயாக இருக்கலாம், பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட நோயாக இருக்கலாம், சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸாக இருக்கலாம், சர்ஜரிஸாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது வந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பரான வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கோங்க.